ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா சூப்பர் ஸ்டார் தலைவரோட கிளிப்ஸ் வந்து விட்டுது. கூலி படத்தோட நிறைய எதிர்பார்ப்போம். ஐயோ 1000 கோடி பட்ஜெட் அடிக்க போற படம் இதுதான் 2025 25ல 25ல என்று நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. 1000 கோடி அடிக்கிற முதல் படம் இதுதான் தமிழ்ல எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தலைவர் தான் அதை அடிக்கணும். உங்களுக்கு தெரியும், காலங்காலமாக ரெக்கார்டை கிரியேட் பண்ணிடுறது எங்களுக்கு தலைவர் தான். அதே மாதிரி இந்த கூலியில் பெஸ்ட் 1000 கோடி நாங்கள் நம்புவோம் எல்லாரும். அதுக்கேற்ற மாதிரி லோகேஷ் வந்து ஏற்கனவே டியோவில் கொஞ்சம் மிக்ஸ் ரிவ்யூ வந்ததால் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பார். ஏன்டா இந்த மெயின் ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் வந்து நம்மளோட தலைவர் இதில் ஒரு ப்ளஸ்ஸாக ஒன்று செய்திருக்கிறார். என்னென்றால் வளமையாக வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க ஏன் சொல்லுங்க. அதுதான் ஏற்கனவே நிறைய வந்து லோகேஷுக்கு வந்து லியோலையும் வந்து பிரச்சனை வந்தது. ரிலீஸேஷன்டா ப்ரெஷர் கூடவே இருக்கும். அந்த டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணணும். இணைச்சதை நிறைய வெயிட் பண்ணுவாங்கல்ல, தாண்டி அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதோட இணைச்சதை அச்சீவ் பண்ணலாம் போச்சு. அதுவும் இது பெரிய பட்ஜெட் ஃபிலிம். அதோட நிறைய கேஸ்ட் வந்திருக்கு. நிறைய பெரிய பெரிய வேற இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப இந்த படத்துக்கு அவர் ஷூட்டிங் போய்க்கே சொல்லியிருப்பேன், இந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம், படம் எப்ப முடியுது அப்ப ஆறுதலாம் செய்ய முடியும். ஆனா வந்து ஃபாஸ்டாகவே முடிஞ்சுது ஷூட்டிங். ஏன்னா வேலைக்கே முடிஞ்சுது. சரி, அதான் இப்போ கிளிப்ஸ் விட்டுருக்காங்க. இது வந்து பர்த்டேக்கே ரெடி பண்ணணும்னு யோசிச்சு கொண்டு இருப்பாங்க போல லோகேஷன். அது லேட் ஆகிட்டு போல. இப்போ இன்றைக்கு விட்டுருங்க, நேற்றைக்கு இரவு வந்து விட்டுருக்காங்க. என்ன டைம்ல விட்டாங்க, ஒரு அன்டைம்ல விட்டுருக்காங்க. 10 மணி அப்படி விட்டுருக்காங்க. சர்ப்ரைஸாக தேடி பார்க்கட்டுமான்னு சொல்லி சொல்லாம கொள்ளாம. ஸோ நாங்கள் இப்போ அந்த கிளிப்ஸாக பார்த்து ரியாக்ட் பண்ண வெளியில இருக்கு நாளாக யோசிச்சுனா எப்படி இருக்கிறேன் ஆவலா இருக்கு. ஒன்றும் வழியில் வரையில இல்லை. நாங்க சொன்ன அந்த அவற்ற லுக் வந்து வந்தோடய தலைவட்டின் லுக் வந்தோடய அவற்ற ஸ்கிரீன்ல வீடியோ மாதிரி வரையில வெயிட் பண்ணி கொண்டிருந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஓ இதுல வந்து ஒரு செத்த வீட்டுல வந்து நடக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி கிடக்கு. இது என்னத்துக்காக இப்படி செய்திருப்பாங்க தெரியல. நான் நினைக்கிறேன் ஏதாச்சும் இவர் இதுல என்ன மாதிரி கேரக்டர் நம்மளோட சூப்பர் ஸ்டார் அது என்ன ரிவீல் பண்ணிடு மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி இதுல எல்லாத்துல வந்து பாக்குற வீடியோ ஏதோ தெரியல. நிறைய ஸ்கிரீன்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து கூலி போஸ்டர்ல இருக்கு. அதான் வித்தியாசம் இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த கிளிப்ஸுக்காக போட்டிருக்காங்க போல கூலி போஸ்டர். பட் அதுல வேற ஏதோ இருக்கும் போல, வேற ஏதோ சம்திங் இருக்கு. சோ முக்கியமான இடம் அப்படி இதுக்காக கொட்டு வரும் மாண்டே அங்கால வேற இருக்கு. பின்னால வார இது ஏதோ செத் அது வந்து ஃபியூனரல் தான் நினைக்கிறேன். இது ஒரு ஃபியூனரல் நடக்கிற சீன். நாங்க எங்களால் முடிஞ்ச கெஸ்ஸிங்கா இருக்குது. நான் பிளாக் கலர் ஷர்ட்டோட கொஞ்சம் அங்கே மாலை வச்சிருக்கேன் கையில். ஏதோ ஃபியூனரல் வீட்டுக்கு வந்து போகிறாரு. சேடா வேற இருக்கிறேன். அந்த பாத்திரத்திலும் இல்லை. ஓ தோடு தோடு கிருதா இருந்ததாப்பா. ஓ வேற லெவல் ஃபைட் சீன்ல நைட் ஷூட். சத்யராஜ் சொல்லி இந்த ஸ்டைலாவே சில பேர் ஸ்டைலா இருக்கிறத தான் பார்த்துருப்பாரு. ஆமா ஸ்டைலாவே வாழ்ற மனுஷன் ரைனி சார் இப்ப ரீசெண்டா ஏதோ சொல்லி இந்த வந்து மஞ்சுமல் பாய்ஸ் இதெல்லாம் காப்பாத்தாரு கடைசியா குதிச்சு. இதுதான் அந்த ஃபேமஸான மலையாள ஆக்டர் சுபின். அவர் வந்து வேரோட நிக்கிறார் கேமராமேன். இவருக்கு வேற என்ன கேமராமேன் காட்சி கொண்டு கேள ஸ்ருதிகா
ஸ்ருதிகாசன் எங்க நிக்கிறா? எங்கேயோ வீடியோ ஏதோ இது செய்யற இடத்துல இல்ல இல்ல இது வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கு. ஆனா பழைய கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அதுக்கு வந்து ஸ்ருதிஹாசன் வந்து நிக்கிறா. ஆனா ஒரு பழைய கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆனா கொஞ்சம் ஒரு சேடா நிக்கிற மாதிரி இருக்கு. கழட்டி வச்சுட்டாங்க. இல்ல இல்ல பின்னாலாம் அந்த லைட் எல்லாம் இருக்கு. இது ஒரு கண்ட்ரோல் ரூம்னு தெரியுது. ஆனா பழசா இருக்கு. பின்னாலாம் இருக்கு சாமான் எல்லாம் அப்படி இருக்கு. ஒருவேளை இங்க அது வேற எங்க ரைனிக்கு வேலை செய்யறாரு. தெரியல. அந்த ஸ்கிரீன்ஸுங்க சூப்பர் ஸ்டார். ஓ மேபி ஏதாச்சும் இருக்கலாம். ஃபீல்ட்லயும் இருக்கிறா பாத்துறீங்களா? இந்த மூளையில இருந்தவ. அந்த ஃபீல்ஸ் இல்ல பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் இருப்பா மூளையில கதிரை காட்டு. தலைவர் எல்லாம் எங்க வாய்ஸ் அது. ஸ்பீடா கிரீன் கட் பண்ணி வச்சுங்க பவுன்ஸ் பண்ணுங்க. அது பேர் நாகார்ஜுன் போனவர் பாத்தீங்களா? மிஸ் பண்ணிட்டோம். நாகார்ஜுன். ஓ இந்த இது ரோட்ல இது சொன்னீங்க. ஸ்ருதிஹாசனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல் மாதிரி தான் இருக்கு. என்ன அடிக்கடி காட்டுறாங்க. நல்ல கார் இந்த ஃபைட் சீன் ஏதோ ஃபைட் கார் குடோனுக்கு நடந்திருக்கு. ஓ சும்மா வேற இல்ல. அதான் ஸ்ருதிஹாசன் இல்லையா? இல்ல இல்ல இந்த கேமரா அது இவங்களோட கேமரா இது அதான். ஆமா இதுல அந்த பேர்ட் நல்ல கூட மாதிரி இருக்கு. வித்தியாசம் டிஃபரெண்டா இல்ல அப்படி கட் பண்ணி நல்லா இருக்கு. அவங்க ஷர்ட் எல்லாம் நல்ல ஸ்லிம்மா இருக்கு. பொடிய பாருங்க. அதான் அதுக்கேற்ற மாதிரி ஷர்ட் கொடுத்துருக்காங்க. பெகியா தெரியாம பெரிய ஷர்ட்டா கொடுத்து நல்லா நீட்டா இருக்கு. காஸ்டியூம் டீமுக்கு உண்மையாவே நல்லா இருக்கு. மேக்கப் டீம்ல வேற லெவல்ல இருக்கு. ஓ இதான் அந்த தமிழ்ல வார்த்தை தேவா ஆக்ஷன் மோடு. பின்னாலெல்லாம் படத்தை விழுந்து இருக்கிறாங்க நிறைய பேர். ஆமா நல்லா இருக்கு. நான் திரும்ப இந்த லுக்க பாருங்க. ஓ அதுல வாங்க ஓ ஸ்பீடா போறாங்க. இந்த நாகார்ஜுன் இது வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணி நாகார்ஜுன் லுக் நல்லா இருக்கு. நிறைய போட்டோ சொன்னாங்க. ஓ இந்த பாட்ஷா படத்துல என்ன சொல்றது வேற லெவலா இருக்கு. உண்மையாவே தலைவர் ஏதோ சம்பவம் இருக்கு. லோகியில சம்பவம் இருக்கு. பெரிய சம்பவம். இது வந்து டிஃப்ரெண்டான மூவியா இருக்கும். சொன்ன மாதிரியே 1000 crore அடிக்க போற மூவியா தான் இருக்க போகுது. அதோட அந்த என்ன கேரக்டர்னு தெரியாம கிடக்கு. முதல்ல வந்து ஷிப்ல எல்லாம் நடக்கும். நிறைய ஃபைட்டு ஷிப்ல காட்டியிருப்பாங்க நிறைய இடத்துல. அந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா அந்த ஷிப் என்ன துறைமுகத்துல நிறைய சீன் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா துறைமுகத்துல காட்டியெல்லாம் ஒரு சீன்ல வருது. அது டக்குன்னு போட்டு நாங்க வந்து இது வந்து அன்றைக்கு லோகேஷ் பர்த்டேக்கு வந்து சன் பிக்சரால விட்ட போட்டோ தான் இது. தலைவருக்கு சொல்லி ரசிச்சு கொண்டிருக்கிறார் தலைவர் பார்த்து. தலைவர் ஏதோ சொல்ற அன்னைக்கு நான் அப்படி செய்தல ஏதோ சொல்றாரு. வாட்ஸ்அப்ல இப்படி காட்டும். யார் அந்த கண் தான் அந்த வயசை காட்டுதோழியா மற்றும்படி கண் வயசு அமீர் கான லுக்கு தான் வேற லெவல். ஒபிஷியலா அறிவிச்சுட்டாங்க. அமீர் கான் இருக்கு எல்லா ஃபேன்ஸும் கண்டுபிடிச்சு ஒபிஷியலாவே அறிவிச்சுட்டாங்க. அமீர் கான் இருக்குத்தாண்டா. அது அந்த மீச முறுக்கி இருக்கு வேற லெவல்ல இருக்கு. என்ன சம்பவம் அதான். இது வந்து வார் 2 வந்த கிளாஸ் பாப்புன்ற நிறைய ரூமர்ஸ் வந்து இருந்தது. அப்படி வந்தா வேர்த் இல்லை. ஏன்னா வந்து ஹிந்தியில மார்க்கெட் வந்து அமெரிக்கான் எல்லாம் இருக்கீங்க. வார் வந்து கிருத்திக் ரோஷன் பெரிய படம். அது 2 எல்லாம் வேற லெவல் படம். சரி பார்ப்போம் பொறுத்து தான் பார்ப்போம். இது வந்து நாகார்ஜுனா லுக்கெல்லாம் ஸ்டார்டிங்ல இந்த லீக் பண்ண போது தெரியுமா வெள்ள போட்டோ அடிக்கிற மாதிரி. அதுல இருந்தே அவருக்கு ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்ப வேற குபேரால வேற நடிக்கிறார். அதுலயும் டிஃப்ரெண்டான லுக்ல இருப்பார். இது ரீசன்டான ஸ்டோரிஸா தான் இருக்கு. இந்த காஸ்டியூம்ஸ் பார்க்கறது இல்ல. ரீசன் அது ஆனா சொல்ற டிஃப்ரெண்டா இருக்கு. இது எங்கட இவரப்பா சூப்பர் ஸ்டார் உபேந்திராவா இப்ப ஒரு நாமம் ஒரு படம் நடிச்சிருந்து எல்லாரும் கிரேஜ் ரோஸ் பண்றதுக்கு ஒரு படத்தை கொடுத்த உபேந்திரா. இவன் பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தாங்க கன்னடா. ஓகே
உங்கள் இருக்காரு வில்லனா பாரு தெரியுது பாத்தீங்களா ஏதோ புதுசா வந்த ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி சொல்றதை கேட்டுக்கண்டேன் கையை கட்டிக்கண்டேன் அதான் தலைவர் எப்பவுமே அதெல்லாம் இப்ப வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்கு. இது தெரியுதா கீழே பாத்தீங்களா அந்த விழுந்து கடைசி சீன் தெரியுமா அதுண்ட முதலாவது சொட்ஸ் கூட வந்து ரிவீல் பண்ணிருந்தேன் ஒரு 2 சீனை வச்சுதான் ஃபுல்லா பிடிச்சிருக்காங்க. அதான் நான் யோசிச்சேன் அப்படி பண்ண மாட்டாங்க அதான் யோசிச்சேன் அதுவும் தலைவர் வர சீன்ஸ் தான் எடுத்துருக்காங்க. மற்ற ஆட்கள்ட்ட எதுவுமே காட்டல பாத்தீங்களா. அதோட நிறைய கேரக்டர் வந்து இதுல வந்து காட்டப்படுது. நிறைய கேரக்டர் அந்த அமீர்கானா இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் காட்டுறவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நிக்கிறத சில பேர்ட்ட காட்டிருக்கு. லைக் அமீர்கானும் காட்டுறான் சத்யராஜ் மற்ற எல்லாரையும் காட்டிருக்கு சீன்ஸ்ல காட்டல பாத்தீங்களா சும்மா வெளியில தான் காட்டியிருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல தலைவரை மட்டும்தான் சீன்ஸோட காட்டியிருக்கு. அதுவும் இந்த சீன்ஸும் மற்ற அந்த செத்த வீட்டுல ஒரு ஃபியூனல்ல நடக்கிற சீன்ஸ் தான் இந்த அந்த கட்டையெல்லாம் உடைஞ்சு மேல இருக்கிறது பின்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியுது. நடந்து வரைய திரும்பி இந்த சீன் இருக்கு நினைக்கிறேன் கடைசியா செம்மையா நினைக்கிறேன். ஓ இதான் அந்த சீப் தோடு குத்தி தெரியுது அதான் சொல்ல வரதுக்கு புதுசா தோடு குத்தி இந்த சைடு தோடு குத்தி இந்த இதுலயும் தெரியுதா தோடு ஒரு பெரிய ஆளா தான் இருக்காரு. தோடு குத்தி டிஃப்ரெண்டான ஒரு லுக் எல்லாத்திலும் இப்படி கையை வச்சுக்கொண்டு இதுல சிரிப்பே வேறங்க இதெல்லாம் இது அந்த டெனிம் ஷர்ட் நினைக்கிறேன் அந்த பாட்டு என்ன சிக்கிட்டு வைப் இது லோகேஷ் இது ஏற்கனவே காய்ச்சிருக்கோம். வேற என்னதான் கண்டுபிடிச்சாலும் என்னதான் நீங்க கதை எழுதினாலும் கூலி வந்து நீங்க நிக்கிற மாதிரி இல்லை. அது வந்து அதை தாண்டி ஏற்கனவே பட்டா தான் சூடு கண்டு போனே அடுப்புங்கிறேன் பட்டதால லோகேஷ் கனகராஜ் வேற லெவலா சம்பவம் செஞ்சிருப்பார். லைக் விக்ரம விட வேற லெவலா வருமா என்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. லியோவும் நல்ல படம் தான். லியோல வந்து அந்த சில இடங்கள்ல அந்த சொல்றீங்க என்ன இணைப்பு கட்டம் தான் ஒரு தரக்கும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் அது மிக்ஸ்டு வந்தது. அந்த மகன் அது வந்து ஒரு கிரிஞ்சா இருந்ததால அதையே பொய்யான்னு சொல்லி லோகேஷ் முடிச்சு விடுது கடைசி. அந்த இதை இப்ப என்ன சொல்றது ஃபிளாஷ்பேக் சீன் அதை மட்டும்தான் பிரச்சனை லேகா இருந்தது. முன்னுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அந்த பார்த்து எனக்கு லாஸ்ட்லயும் நல்லா இருக்கும். அந்த இடையில தான் சொதப்பி போட்டாங்க. அதே அந்த இந்த படத்துல கட்டாயம் விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த அதை விட அது நம்மளோட இளையராஜாவை மட்டும் வச்சுதான் செஞ்சார். இது நிறைய இண்டஸ்ட்ரின்றதாலேப்பா கட்டாயம் நிறைய அதுல சஞ்சய் தத் இருக்கு மற்றது பெரிய ஆக்கள் இருக்கு. அவ்வளவு பெருசான்றது பெரிய இண்டஸ்ட்ரிக்கு போயில்லையே. இதுல நிறைய பேர் போனதால எல்லாருக்கும் திருப்திப்படுத்தணும் அவங்களோட ஃபேன்ஸுக்குன்றதால நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார் நம்மளோட கனகராஜ் லோகேஷ் கனகராஜ். அதனால பெரிய பட்ஜெட் ஃபிலிம் பெரிய பட்ஜெட் அடிக்கும் அப்படியும் பார்த்ததுதான் பெரிய ஒரு இதா இருக்கு. டெஸ்ட் பண்ண எல்லாமே இருக்கு டிஃபரெண்ட் ஷிப்மெண்ட்ல காட்டுறாங்க. ஒரு சென்டிமெண்டாவும் இருக்கு. தலைவர் வந்து ஒரு சென்டிமெண்டா இருக்கு மாசாவும் இருக்கு. அதை பார்க்கறதுதான் எனக்கு தெரியுது. ஒரு அந்த என்ன ஃபீனல் ஷூட்ல எல்லாம் ஒரு சென்டிமெண்ட் அங்க நிக்கிற ஷூட் பிளர்ல பார்த்து அங்க நிக்கிற அதெல்லாம் சென்டிமெண்டான அந்த ஃபேஸ்ல லுக் கொண்டு இருக்கு. சோ தலைவர் கொஞ்சம் கிட்ட முட்டவா இருக்கிறார். அஜிமரா இருக்கிறார். ஜெயிலர் மாதிரி கண்ணாடி போட்டு அந்த மெருங்கல ஷர்ட்டோடய நிக்கிறேன். தெரியுமா ஜெயிலர் பாட்டு ஜூபிலி வைப்ல வேற மாதிரி தலைவர் வந்து மாசாவை நிக்கிறார். கிளாஸை கழட்டிட்டு நார்மலா கிளாஸ் ஆரம்பிக்கிறார். எல்லாத்துலயுமே தலைவர் பார்க்க போனா நாங்களாம் அந்த ஏஜுக்கு அப்படி இருக்கோம். பழைய அந்த இதை கனெக்ட் பண்ணுவேன் லோகேஷ் அப்படி லோகேஷ் ஸ்டைல எக்ஸாம்பிள் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனா வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் ஜோனர்னு சொல்லியிருக்காரு. புது அவர் இது வரைக்கும் அப்போ அதான் நான் யோசிக்கிறேன் புது ஜோனர்னா நம்ம நிறைய பேர் ரூமர்ஸ் போய் நம்ம ஏதோ இதுல வந்து ஸ்கைஃபை எலிமெண்ட் இருக்குன்றது மாதிரி சொல்லி ஸ்கைவே சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கும் என்று சொல்லினோம். அதான் என்ன அதான் புது ஜோனர்னு லோகேஷ் சொல்லியிருக்கல. ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு பெருசா. நாங்கெல்லாம் இது கேங்ஸ்டர் படம் கூலி அது நினைச்சு கொண்டு இருக்கேன். ஏன்னா போச்செல்லாம் காட்டிங்க டைம் ட்ராவல்ன்ற மாதிரி இருக்காச்சு. ஆனால் அது இல்லைன்னு எனக்கு தெரியுது. நான் வந்து இது வேறு ஏதோ சயின்ஸ் சம்மந்தமான இருக்குன்னு தான் சொல்லினோம் நிறைய பேர். எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ட்விட்டரில் நாங்கள் பார்க்கும்போது அப்படி சொல்லியிருக்கோம். பாப்போம் பொறுத்திருந்து வாங்க. தலைவரை பார்த்தது சந்தோஷம் நிறைய நாள் கழிச்சு வேலைக்கு டீச்சரை விட்டால் இன்னும் சந்தோஷம் வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.